ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஸ்டடி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டடி விலாக் தான். அண்ட் தென் நான் ஷெட்யூல்ஸ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், பேக் வந்துட்டேன். அந்த ஷெட்யூல்ஸ் நான் படிச்சுட்ருக்கேன். அதுதான் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ கிறிஷோபா அகாடமியில் 6th ஷெட்யூல் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நான் இப்போ தான் இன்னையிலேருந்து 5th ஷெட்யூலே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன ரீசன்னா, ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நான் சரியாக படிக்கவே இல்லை. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அண்ட் தென் ஃபீவரும் விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அதனால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கிடைச்ச டைமில் இது வரைக்கும் நான் படித்த ஷெட்யூல்ஸில் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் தான் பண்ணேன். அண்ட் தென் இப்போது இந்த மண்டேலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஷெட்யூல் நம்பர் 5 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு பெனிஃபிட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நான் ஷெட்யூல் நம்பர் 5 வரேன்னா, இப்போ சார் ஷெட்யூல் 6 தான் டீச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நான் 5க்கான எல்லா மெட்டீரியல்ஸும் எனக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குதுன்னு தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டே 1 நான் இன்றைக்கி எனக்கு காலேஜ் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கும் நான் சைடில் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் டைம் எப்படி போகுதுங்கிறதே எனக்கு தெரியுது. இது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கும் கூட. ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு அப்போ படிச்சுக்கலாம் இப்போ படிச்சுக்கலாம்னு தோணும். இவ்வளோ தான் நமக்கு டைம் இருக்குது, இதுக்குள்ளே படிச்சாகணும் அப்படின்னு நமக்கு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அதை நான் கொஞ்சம் படிச்சிடுறேன், கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு கூட. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, காலையில் இன்றைக்கி 4 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். 3:30க்கே எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்புறம் 4 o'clock உட்காந்துட்டேன் படிக்க. ஃபஸ்ட்டு எடுத்ததையும் இந்த 5th ஷெட்யூலில் என்ன படிச்சிருக்கேன்னா, நேஷ்னல் இன்கம் தான் படித்தேன். அது சாய்ஸ் அகாடமி வீடியோவும் பார்த்தேன், கிறிஷோபா சார் போட்டிருக்க வீடியோவும் பார்த்தேன். ரெண்டும் மர்ச் பண்ணி நான் அதில் மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிச்சு அந்த லெசனு. அண்ட் தென் தமிழ் 8th தமிழில் இயல் 1 தான் படிச்சுட்ருக்கேன். அதில் ஆல்ரெடி நான் 8th தமிழில் படித்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வேறு இருந்துச்சு. நான் அதுக்கு நேற்றே சண்டேனால் கொஞ்சம் ஈவினிங் படித்து வச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் நான் பாட்டில் அதுக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்காமல் நம்ம குரூப் 4க்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் 8th லெசன் 1ம் முடிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு மேக்ஸ் டாப் 500 சம்ஸ் தான் போட்டுருந்தேன். இன்னும் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு நாளைக்கும் எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு படிக்க போகிறேன். இது நாளைக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி சப்ஜெக்ட் தான். அதனால் நான் கொஞ்சம் நேரம் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குரூப் 4க்காக அண்ட் தென் காலேஜ் ஸ்டடீஸ் பார்க்கலான்ட்டு இருக்கேன். இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாம் வந்துச்சு, அப்போ தான் தெரியுது இவ்வளோ டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு படிச்சிட்ருக்கேன் நான். அப்புறமேட்டு ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ் கூட நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம பாட்டில் படிச்சுட்ருக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நான் நோட்ஸ் தனியாக எடுக்கலை. ஏன்னா அந்த லெசன்ஸில் மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் தான். அதை நான் சிம்பிளாக ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டேன். அண்ட் தென் தமிழுக்கும் அப்படி தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாம் புக்கிலேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொன்னேன்ல, அதனால தான் டார்கெட்ஸும் என்னால் சரியாக அப்லோட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நான் டார்கெட் அப்லோட் பண்ணுறது நான் ஒரு நாளைக்கு இயல் 1 போட்டேன்னா அந்த வீடியோஸ் அவைலபிளாக இல்லை யூடியூப்பில். அதனால தான் சொல்லிவிட்டு என்னால் டார்கெட்டும் எஃபெக்டிவாக கொடுக்க முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துட்டையும். அண்ட் தென் போன வீக் நான் நிறையா அனலைஸ் பண்ணேன். யூடியூப்பில் நிறையா வீடியோஸும் நான் பார்த்தேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டிஎன்பிஎஸ்சிக்காக ஏதாச்சும் ஒரு வீடியோவாவது பார்க்கலாம், உடம்பு முடியலாம் படிக்க தானே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போவும் நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் எனக்கு தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது நோட் மேக்கிங் பற்றிலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் படிக்கிறதுல ஏதாச்சும் ஷெட்யூல்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது சார் நடத்துகிற ஷெட்யூலுக்கு ஒரு ஷெட்யூல் முன்னாடி நான் படிச்சுட்ருக்கேன். இப்போது டார்கெட்ஸ் நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். என்ன நாளைக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம எஃபெக்டிவாக கூட போட்டுக்கலாம். அதுக்கு தான் ஒரு ஷெட்யூல் பேக்கில் போகிறது கொஞ்சம் நல்லது தான். ஓகே, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் தென் நம்ம வந்து லேட்டாக போனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு நம்ம மறக்காத அளவுக்கு படிச்சுட்டு நம்ம வந்து போகணும். அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு 4 to 6:30 வரைக்கும் தான் படித்தேன். அப்புறம் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நினச்சி பயம் வந்துடுச்சு. அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்டர்னல் எக்ஸாம்ஸ்க்காக ரிவைஸ் பண்ணேன். நேற்று கொஞ்சம் படித்து வச்சனால ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்புறமேட்டு வந்து கிளம்பி காலேஜ் போயிட்டேன். இன்டர்னல் எக்ஸாமும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கணும். அண்ட் தென் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து படிக்கணும் கொஞ்சம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.